நான் வரல இப்ப கீழே பார்த்தா நம்ம தர சொல்லிட்டு ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பருவதமலை ஏறுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். கடலாடியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து மலையை ஏறுறதுக்காக போயிட்டுருக்குறோம். அங்கே விட்டோபானந்தா ஆசிரமம் இருக்குது. அங்கே பைக்கை விட்டுட்டு நம்ம மேலே வந்து மலை ஏற ஆரம்பிக்கலாம். இந்த மலைக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது, அதை சொல்கிறேன். இது மிகவும் பழமை வாய்ந்த மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது தென் கைலாயம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இந்த தென் கைலாயத்தின் மேலே வந்து 3ஆம் நூற்றாண்டில் மலை உச்சியில் நன்னன் என்னும் குறுநில மன்னர் தான் இந்த பிரம்மராம்பிகை கோயில் வந்து கட்டியிருக்காரு. அதோட பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் ஆலயமும் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து போகிறதுக்கு வனத்துறை வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க. வனத்துறையோட பசுமையை பாதுகாக்கணும் அப்படின்ற பட்சத்தில். இந்த மலைக்கு வந்து வேறு சில பெயர்களும் இருக்குது. என்ன பெயர்கள் அப்படின்னா நவரி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மலைகளின் அரசன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பர்வதகிரி மலை. இதில் வந்து நிறைய மூலிகை மரங்கள், செடிகள், கொடிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான நாட்டு மூலிகைகள் இந்த பர்வதகிரி மலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்வதமலை ஏறுறதுக்கு வந்து 2 வழி இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தென் மாதிமங்கலம், இன்னொன்று வந்து கடலாடி வழி. நாங்கள் போயிட்டுருக்குது வந்து பார்த்திங்கன்னா கடலாடி வழி தான் போயிட்டுருக்குறோம். இன்னொன்று வந்து தென் மாதிமங்கலம் வழியாக வந்தால் கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க மலை ஏறுறதுக்கு. நாங்கள் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கூர் வந்து செங்கம் அப்படின்றதுனால, செங்கத்துக்கு பக்கத்தில் அப்படின்றதுனால நாங்கள் வர சொல்ல இப்படி வந்துட்டோம். இந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடி வந்து வீரபத்ர சாமியை வந்து வழிபட்டுட்டு இந்த பர்வதகிரி மலையை ஏறுறது வழக்கங்க. இந்த பர்வதகிரி மலையில் வந்து நிறைய மூலிகை செடிகள், மரங்கள், கொடிகள் இருக்குதுன்றதுனால இந்த மலையை சுற்றி நிறைய வந்து நாட்டு மருந்து, நாட்டு வைத்தியம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான இடம் என்னென்னா மூலக்காடு. எலும்பு முறிவுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் இந்த மூலக்காடு. எலும்பு முறிவு ஏற்பட்டால் வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாத வெளி மாநிலங்கள் இருந்து கூட வந்து இங்கே கட்டு போட்டுட்டு போகிறாங்க. போட்டு போகிற கட்டு வந்து சரியாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே வர்றது வழக்கங்க மூலக்காட்டுக்கு. இந்த மலை வந்து ஜவ்வாது மலையோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற பாதை எல்லாமே மழை காலங்களில் தானாக உருவான பாதை தான் இது எல்லாமே. தண்ணி வந்து மண்ணை அறுத்து ஒரு பாதையாக மாறி இருக்கு இப்போ நம்ம மலை ஏறுற வழி. இதில் நாம் இப்போது பர்வதகிரி மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். மலையோட உச்சியில் வந்து பிரம்மராம்பிகை கோயில், அப்புறம் சிவன் கோயில் இருக்குது. அதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வழியெல்லாம் பயங்கரமாக இருக்குதுப்பா. எங்கே பஞ்சர் ஓட்டினீங்க அப்போ வண்டியா? மலையிலேருந்து தண்ணி வருதுங்க. ஜம்முன்னு வருதுங்க. மேலேருந்து வந்துட்டு இருக்கு தண்ணி.
இது மேல ஒரு இடத்துல எங்கன்னா ஒரு இடத்துல அருவியா ஊத்தும்னு நினைக்கிறேன். இது ஆமா, இது ஓட வழியா வருது அப்படியே கீழப்போ மலையில இருந்து தண்ணி ஊத்து எடுத்து ஒடியாருது போற. தீர்த்த மலை வரலையா, எப்படி வருது அது? இப்போ மழை பெஞ்சதுனால வருதோ? தீர்த்த மலை வருது. தண்ணி வர்றாங்க வச்சுட்டு வந்துட்டியா? அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் கால்வாசி ஏறல. திருவண்ணாமலை விட சூப்பரா இருக்குது. ஆமா, அது என்ன மண்பாதையா இருக்கும் அப்படியே போறதுக்கு, கல்லாவே இருக்குது. ஈஸியா ஓட்டு போனா இது முஷம் இருக்கு. இது கல்லு இல்ல, இதுவா தம் கட்டி ஏறணும். அது வந்து மண்பாதை மாதிரி அப்படியே போகுது, அப்படியே போறோம். அதான் செஞ்சு போகுதுப்பா. இது பூரா கல்லா இருக்கு. இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போகணும் மேல. மேல உச்சியில தெரிந்து பாருங்க, அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம போக போறோம். இங்க ஒரு மலை இருக்கு, இந்தாண்ட ஒரு மலை இருக்கு. இந்த ரெண்டு மலைக்கு இடையில வந்து தண்ணி ஆறு சின்னதா ஒண்ணு ஓடிட்டு இருக்குங்க. சூப்பரா இருக்கு சத்தம் கேட்கறதுக்கு. அழகா குருவிங்க சத்தம், காத்து அப்படின்னு சூப்பரா இருக்குங்க. பருவதமலை வந்து எல்லாராலையும் ஏற முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வழியுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கல்லு தாங்க. பருவதமலையில வந்து மேக்சிமம் நிறைய பேர் வந்து மலை சுத்தி வர்றதோட சரி, கிரிவலம் வர்றதோட சரி, மேலே ஏறி போயிட்டு சிவனை பார்க்கறதுன்றது ரொம்ப குறைவான பேர் தாங்க வந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடி பாருங்க, யாரும் தெரியல, முன்னாடி யாரும் தெரியல. ரொம்ப குறைவான மக்கள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சிவனை பார்க்கறதுக்கு மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. இந்த பருவதமலை வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இது இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலையார் கோயில்ல வந்து மேல வந்து மலை மேல ஏறி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது, மண் வழி பாதை இருக்கும், ஏறுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே கல்லு தாங்க. எனக்கு எப்படி மூச்சு வாங்குது பாத்தீங்களா? அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட்டா இருக்கு மேல ஏறுறதுக்கு. ஷர்ட் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. மேல வந்துட்டுமா அப்படின்னா இன்னும் இல்லை, ஒரு கால்வாசி தான் ஏறி இருக்கும். மேல போறதுக்கு இன்னும் 3/4 பாகம் இருக்கு. இந்த கால்வாசி எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா இன்னும் மேல போறது இன்னும் கஷ்டமா இருக்குங்க. வழி எப்படி இருக்கு பாத்தீங்களா? சமமான பாதை எங்குமே கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடி வாழை பாதை மாதிரி தான். தண்ணி வந்த பாதையில தான் நம்ம வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறோம். மழை காலங்களில் வந்து இந்த ஓடையில கீழே போற ஓடையில தண்ணி ஜாயின் பண்றதுக்காக இதுல தண்ணி வந்திருக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல மேல பர்வத மலையில போயிட்டு சாமியை பார்க்கறதுக்கு வழி ஆயிடுச்சு, சிவனை பார்க்கறதுக்கு. மேல இருந்து ஓடையில இருந்து தண்ணி வந்திருக்குங்க. யாரோ தண்ணி குடிக்கிறதுக்கு அருமையா வச்சிருக்கிறாங்க பாருங்க. மேல இதுல இருந்து ஓடை வந்துட்டு இருக்கு.
மழை தண்ணிங்க சூப்பராக இருக்குது. ஓடையில் தான் வருது தண்ணி. எவ்வளோ பியூராக இருக்குது பார்த்தீங்களா. மலையிலேருந்து வர்றதுனால தண்ணி வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ரொம்ப சுத்தமாகவே இருக்கும் தண்ணி. ஏன்னா யாரோட கை கால் படாது. இது மலை ஏறி வரவங்க தாகத்துக்கு குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அது அசுத்தமான வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடையில் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இடம் கூட நம்மளால் உட்காராமல் ஏற முடியுமா அப்படின்னா அது டவுட்டு தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறுறவங்க அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரே அடியாலும் நம்மளால் வந்து தம் கட்டி நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறுறவங்க அவங்களுக்கு சௌகரியமான இடத்துல அங்கங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஏற வந்து ஒரு 3 மணி நேரம், இறங்குறதுக்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம் தாங்க ஆகும் இந்த மலை ஏறி இறங்குறதுக்கு. இது ஃபுல் வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தாக தான் எடுத்திருக்கிறேன். எந்த அளவுக்கு பார்ப்பீங்கன்னு தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட சேனலில் இல்லாத அளவுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து எப்படி இருக்குது இந்த மலையோட பயணம்ன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மலையில் ஏறுறவங்க வந்து பார்த்திங்கன்னா வழி தவறி வேறு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பாறையில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறுறதுக்கான வழி வந்து எந்த பக்கம் ஏறோ மார்க் வந்து அங்கங்கே போட்டிருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நம்ம போகிற வழி வந்து எல்லா இடத்துலையும் பாறையில் வந்து ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் தான் நம்ம போகணும். நேரம் கொஞ்சம் காற்று மலை ஏறுறப்போ நம்ம வழி மாறி போயிடுவோம் அப்படின்ற பயம் நமக்கு தேவையில்லைங்க. இவ்வளோ நேரம் ஏறினதுலேயே இங்கே தாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சமமாக இருக்கிற மாதிரி இருக்கு. மேலே ஒரு இடம் இருக்குது, கடபாரை பிடிச்சி ஏறுற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே போனோம்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சிவனை பார்க்க போகிறதுக்கு பாதி வழி வந்ததுக்கான அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னும் பாதி வழி போகணும் மேலே போய் சிவனை பார்க்கணும்னா. திருவண்ணாமலை மலையோட இதை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரிஸ்க்குங்க. வயசானவங்கலாம் மேலே ஏற முடியாது. இவ்வளோ தூரம் வந்தது கேராக வர மாதிரி இருக்குது. எதுக்கு இது அந்த மாதிரி கல் எடுக்கிறாங்க? கல் அடிக்கிட்டு போனால் வீடு கட்டலாம். நம்பிக்கை. பேகுக்கு வராரா? நீங்க மேல இருந்து வர சொல்ல, ஏன்னா பழங்கடம் வாங்கிட்டு வரணும். அவன் ஏதாவது கொடுங்கன்னு கேக்குது. இல்லப்பா அண்ணாண்ட இருக்குது. என்ன இருக்குது? காட்டு கொய்யா மாதிரி இருக்கு அந்த மாதிரி பக்கத்துல. இல்ல ஏதோ ஒரு மூலிகை மாயா பூந்து அஜா 2 மணி நேரம் நம்ம இறங்க முடியாது. மலை ஏறுற பாதையில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டென்ட்டு போட்டு வாட்டர் பேக்கெட்டு, வாட்டர் கேனு, ஜூஸு, சிப்ஸு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம், வேர்க்கடலை, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இந்த மாதிரி டென்ட்டில் வச்சுருக்குறாங்க. மேலே ஏறி வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடையில கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி டென்ட் இருக்குங்க. விலை எப்படி இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிறத விட சற்று கூடுதலாக இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு, அதனால் சற்று கூடுதலாக விலை விற்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க.
ஆகையினால நம்ம மலைக்கு போக போகிறோம், அங்கே ஏதாவது கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக எல்லாமே ஜூஸ் ஐட்டம், வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு, வேர்க்கடலை, பட்டாணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிடைக்குது. சாமி இங்கே இருக்குது. எப்படியா உட்காரலாமே? ஏன் முடியலையா? அபேஷ் கரப்போ ஆள் இருந்தே தூக்கும் போது பார்த்தியா, எல்லாம் பழகி போச்சு. இதெல்லாம் படிக்கட்டு போன வழி தான், நான் உடச்சு போட்டுக்குதா? நான் மண்சரி ஏற்படாமல் போட்டிருப்பாங்க பார்த்தா அது கைப்பிடி தான் இருந்திருக்கும் போல. இதுல நீ சொன்ன மாதிரி பின்னாடி பார்க்க கூடாது. பின்னாடி பார்த்தா ஒரு மாதிரி பின்னாடி இழுக்குது. அப்படியே இல்ல முன்னாடியே தள்ளி போர்ஸா ஏறணுமா, பின்னாடி பார்த்தா பின்னாடி இழுக்குது. அப்படி நல்லா சுத்தமா இருந்தா வண்டி நம்பூர் ரோடு வந்து பாரு. பசி அப்பம் கூப்பிட்டுருவான் முருகாசனாச்சு. அப்ப வீட்டுல தேடி நிக்க கூடாதா? நிக்கிறேன். உச்சி கொண்டோமா அந்த மலையோட உச்சிக்கு பொட்டுக்கடை 10 ரூபாயா? அம்மா தூரம் கஷ்டப்பட்டு அப்படியே வா லகராங்க போதாங்க. 25 வருஷம் ஆக போகுதுண்ணா. வா செம்மையா இருக்குப்பா. நிறைய பக்தர்கள் வந்து தாகத்துக்கு தண்ணி வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே குடிச்சிட்டு அப்படியே அங்கங்கே போட்டு போயிடுறாங்க. அதை சரியாக டிஸ்போஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க நான்.
இதை பார்க்குறவங்க அடுத்த டைம் நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வந்து அங்கங்கே டிஸ்போஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக வந்து போட வேண்டிய இடத்துல போடுங்க. ஏன்னா வந்து சுற்றுச்சூழலை பாதுகாத்தா தான் நாளைக்கு வந்து நம்மளால் வந்து திரும்பியும் இந்த கோயிலுக்கு வந்து நல்ல இயற்கையை ரசிச்சுட்டு போக முடியும். இந்த மாதிரி நம்மள மாதிரி நிறைய பேர் பண்ண பண்ண இந்த மலையை வந்து குப்பைக்காடு ஆகிடுங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து நம்ம யூஸ் பண்ணுற பொருளை கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மலையோட அழகு பாதிக்கப்படாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டேன் இருக்கு. இல்லை இந்த இடம் வந்தால் இடம் கிட்ட அத்தாச்சுக்கு இந்த மாதிரி வச்சாங்களோ இருக்கலாம். அது முன்னோர்கள் வந்தா தெரியும். செமையா இருக்குதுப்பா, சூப்பரா இருக்குது. ஐயோ அது அதுதான் அங்க கால்வாசி கூட ஏறாது. கால்வாசி கூட வராது. குளம்டா. குளம் தான் அம்மா பெருசு தெரியல மேல இருந்து. பொறுமையா ஏறுது. இது முன்னாள் தானடா. அதே மச்சான் காலில் அது ஒரு சடை, இது ஒரு சடை, இது ஒரு சடை, அது ஒரு சடை. அதான் தெரியாதுமா, பனி இறங்கிதுமா. எந்த பக்கம் திருவண்ணாமலை இருக்குது? இந்த மூலை தான் இருக்கும். நம்மளுக்கு நேராக மூளை மூளை நம்ம நேரம் தான். அதான் பனி போதுமே. டீச்சர் போட்டான் அப்படி பேக் மாட்டுறது வண்டி. அவன் ரொட்டி சாப்பிட்டான், அவன் பேக் போவான். போகுதா? ஆமாண்ணா, கோபவன் விளாக்ஸ். சும்மா பையன் சொக்காய் மச்சி அதுக்கே வந்து பாத்துக்கிட்டாரு. பாக்கெட்டு குண்டா இருந்தா கூட செக் பண்றாரு. குண்டாதுன்னு போன செக்அப் பண்றாரு. குடுக்கலாம் வச்சுக்கேன் மறைக்குது. அம்மா நேத்துக்கு வேற வெயில் எப்படி 10 10:30. ஆமா 10:30 ஏறிச்சு. 2 மணி நேரத்துல நான் ஏறிட்டேன். நானா புரியல. சித்தப்பா மப்ளர்லாம் கொண்டு வந்து கட்டிக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வந்து கட்டு போவாங்க. உங்க சின்னம்மா கட்டுனாங்க. இப்போ கல்யாணம் மனசு திருப்பாங்கல்ல, மிஸ்பிளோக்கு அது மாதிரி கட்டினாங்க. இது கட்டினா குழந்தை பிறக்கும். பிறக்கிறதுக்காக கட்டுறது. ஆமா, அதுதான் வேண்டுதல். வேண்டிக்கினால் முன்னாடி ஊஞ்சி தொட்டில், அது தொட்டில் கட்டிடுவாங்க. 150 ரூபா என்ன ஆச்சு. நாளுங்க துணி வாங்கி அந்த கல் எடுத்து வச்சு கட்டி இங்க அவங்கவுங்க இருந்ததை அப்படியே கட்டிட்டு போட்டுக்கிறாங்க. கச்சிப்பு அதான் கையில் இருந்தாடி கட்டி ஒரு கல் கட்டி கைது கும்பிட்டு தலையாட்டி வர்றாரு. 6 கும்பிடுவாங்க. நாளைக்கு நல்லா குழந்தை பிறந்துரும்பா அவனுவாங்க. அதுதான் அது. ஒரு ஐதீகம். அதான் அதுதான் அது. பனி அன்னைக்கு சிம்மானுக்கு சிவபெருமான் வர முத்துருவாருல. ஏறுறது எவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னா வந்தால் தான் தெரியுது. ஆமாண்ணா, ஆமாம் எடுங்கட்டல. ஆமாம் சிவபக்தருங்க. அப்படியே அந்த ஜல ஜலன்னு வந்துச்சு.
ஆ நம்ம என்ன பண்ணுமா ம் முழு பொண்ணு மேலே ஏற்றலாம் ம் ம் நீலாம் போனால் ஏறலாம் அது நீ சொல்லுவியே சும்மா ஒரு டெக்கில் அடிக்க சூப்பரா சொல்லு ஐயா போட்டோ எடுத்து கோபவன் பிளாக்ஸ் கோபவன் பிளாக்ஸ் கோபவன் அப்பா ஏன் சித்தப்பா சித்திலாம் வந்தா எப்படி ஏறி எப்படி இறங்குறது இதுல ஏய் பெருமாளா உன் போட்டோ எடுயா எடுத்து அக்கா கணும்பு ரெண்டு வழிங்க ஒன்னு இறங்குறதுக்கு இந்த பக்கம் இறங்குறாங்க ஏறுறது இந்த மேல ஏறுறாங்க பயங்கர நெட்டா இருக்கு காத்து செம்மையா வருதுப்பா இந்த மேல ஏறுறதுங்க ஏறா வாடா இங்க தேர்ற வாடா அப்புறம் வெளியூர்லாம் போக முடியாது போறா வாடா தேர்ற வாடா இங்க வாயேண்டா. எப்பா நான் வரல இப்ப சாமி கீழே பார்த்தா நம்ம தர சொல்லிட்டு ஒரே பாறைங்க பெரிய பாறை இது மேல வந்து எப்படி சாமி கும்பிட்டுருவாங்க முதல்லலாம் இங்க வந்து சிலையை வச்சிருக்கிறாங்க பாரு எல்லாம் பக்தியில தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துருக்காங்க மாம்சியா நம்மளால நீ போட்டோ எடுக்க டிவியில பார்த்தா பயமா இருக்குது சவுண்டா குடு சவுண்டா இங்க மட்டும் பார்க்க கூடாது அட யாரா கீழ பார்த்தா எங்க பார்த்தா இருக்குது எப்படி தொலை போடணுமா போய் சித்திய கூட்டுன்னு வர்றான்றியா நீ சரியா போச்சு இது வரைக்கும் கூட ஏதோ வந்துடலாம்னு வச்சுக்க இதுக்கப்புறம் என்ன ஏற முடியாது வீட்டு படி கட்டியே உட்காந்து ஏறுது ட்ரில்லு போட்டு அப்படியே கடப்பாறையை நட்டு வச்சிருக்காங்க பாறையில தாங்காது கூட்டம் தான் இது இந்த இந்த இது சைனு வண்டி சைன் போட்டு வச்சிருக்காங்க எல்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கையில ஏறிங்கிறாங்கப்பா சாமி நம்பிக்கை தான் அண்ணாமலையாரு இது செயின் போடணும் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து போட்டு வச்சிருக்காங்களே எப்படி வண்டி செயின் போட்டு வச்சிருக்காங்களேப்பா உண்ணாமலையா இருக்காரோ உண்ணாமலையா இருக்காரோ இல்லையா சின்ன பசங்க எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க ஒரு வந்தது இருப்பாங்களா வராது அதுக்கு முன்னாடி வந்திருப்பாங்க வந்தவங்களா தான் கூட்டு வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல தெரியாதவங்க தான் வந்துட்டு இருப்பாங்க ஷார்ப்பா இதெல்லாம் வச்சா ஏற இடத்துல சேஃப்டி அதெல்லாம் ஷார்ப்பா வச்சிருக்காங்க எல்லாம் பக்தி தான் ஆல்ரெடி 3D எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் இது நமக்கு எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கம் எடுத்துக்கலாம் முன்ன பின்னாடி எல்லாமே இருக்காதுமா ஆமா ஆமா இந்த பாருமா இல்லையா ஏறலாமே பாருங்களே போலான்றாங்க யாரு கடவுள் பக்தி இருந்தாலும் அப்படியா சிவபெருமான்
திருவிளையாடுங்களா அவர் சோதனை தானே எல்லாம் எல்லாம் இது வரைக்கும் ஏறி வந்தது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த ஒரே பாறையான கல்லில் ஏறுறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாறை கம்பி எல்லாம் வந்து ட்ரில்லு போட்டு நட்டு வச்சிருக்கிறாங்க. அதை பிடிச்சி ஒவ்வொருத்தரா எவ்வளோ சிரமப்பட்டு ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. ஏறும்போது பின்னாடி மட்டும் பாத்திரக்கூடாதுங்க. ஆண்டவா சிதப்பு அடுத்த வருஷம் முடி அடிட்டு பண்ணி யாரு அண்ணாமலை சொல்றேன். ஐயோ ஏன்டா நான் வந்துடுவேன் பால் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியாது கீழே பால் மாறிங்கன்னா கீழே நெட்டாக இருக்குதுண்ணா ஈஸியாக தானே இருக்குது. இந்த மாதிரி தென்னாலிக்கு போகிறது மாதம் மாதம் இங்கே வந்தால் போகுது. யாரு வீட்டுக்கு போட்டுருவாங்க போய் இல்ல எல்லாம் மேல என்னமாமா சாப்பிட்டு இப்படியே அதிகமா சாப்பிட்டுருங்க. ஏறி வாங்க. ஒரு 10,000 பொண்ணுலாம் மேலே பாண்டி செய்கிறாரு. ஆமாம் ஆண்டவர் வர வைக்கிறாரு. பத்தியா அவரு வந்து 2012 இருந்து வர்றாரு. ஆமா 2012 வராதான். ஓ ஆண்டவா ஏதோ வராரு. அவருக்கு ஒரு இது இதெல்லாம் இருக்குது. அதனால வந்து பார்த்து போவார் சோனை. இதெல்லாம் எங்க அப்பாட்ட காமிச்சுன்னு வச்சுக்க என் பையன் கேட்டு காமிட்டா போகிறது நல்லா வந்துடும். கவலைப்படாது வந்துமா எல்லாத்துக்கும் வந்துடும். என் பையன் விட்டா வந்து ஒரு நாளைக்கு பார்த்து போவாங்க. இல்லை நான் அவங்க வந்து பாதித்தான் போகிற சரி ஏற முடியாது. என்ன பேசி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு மாமலை போய் கேளு. எனக்கு அதான் ஏதுவேண்டா ஐம்பத்தி வயசுல வந்து இது வந்து என்ன கொடி பாதை வழி ரோடு தான். ரோடு அது மாமா அது ரோடு கிடையாது. தண்ணி போகுது. தண்ணி போகுது. தண்ணி போகலப்பா நண்டு வந்த பாதை தான். தண்ணியா இல்லப்பா நண்டு வந்த பாதை தான். அதான் சொல்றேன். அப்போ வராங்க போகுது. மாதி மாலத்து வையா அதான் மாதி மாலத்து வை. நண்டு வந்து நம்ம வந்து இது நம்மளுக்கு இப்படி கடலாடி வழியா வந்தோம். வழி வரணும்னா அந்த வழியில் தான் நண்டு வரணும். அது ரொம்ப லாங்கா இருக்கும் பொழுது அதான் நம்ம வந்து யார் சொன்னாரு அதான் கிட்ட இருந்தாரு. திரும்பி பார்த்துங்க. இப்போ பரவாயில்ல இறங்கி வரும்போது அந்த பக்கம் வேற வழியா இருக்குது. சும்மா நம்ம சாமிய உங்களுக்கு குலதெய்வம் இதானயா? முருகர் சிவபெருமான். ஃபர்ஸ்ட் மூட்டை முருகனுக்கு, ரெண்டாவது மூட்டை மினிப்பனுக்கு, மூணாவது மூட்டை யாருக்கா? மூணாவது மூட்டை அம்டனுக்கு.
அவன் தான் அடிக்கிறான் மொட்டை போகிறேன். இரும்பா ஏன்பா சொல்லுவாங்க, நானே யாரும் போதுப்பா அவசரப்படாது. பொறுமை. சரி, மேலே பில்டிங் கட்டியிருக்கிறாங்களே, எப்படி கல் நம்மளால போகிறோம். 2 கல் 3 கல் நம்மளாலே யாரும் இல்லை கருத்துக்கிட்டு வருவாங்க. 2 சேவல் 3 சேவல் பயிர் அதிகமாக தான் அவங்களோட சீக்கிரம் எத்தனை வராங்க பின்னா கொஞ்சம் அதான் ஏதோ உன்னால முடிஞ்சது. இப்படியே எடுத்துட்டு வந்து சேர்த்தது தான் அது. ஒரு கல் தூக்கிட்டு சாப்பாடு போட்டு 3 கடையில் அவன் அதே மாதிரி 3 செங்கல் 3 செங்கல் தான் ஒரு 3 கிலோ 9 கிலோ பின்னாடி மாட்டிக்க தாமதி வச்சுக்கோ. அதுக்கு வந்து சேர்த்தலாது. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கட்டிருக்காங்கப்பா கல். இங்கே செதுக்கி இங்கே கட்டியிருக்கிறாங்க இந்த கல்லெல்லாம். சூப்பரா. என்ன அப்படி வராங்க? சமமாகிற பக்கல்ல கலக்கு சித்தப்பா அம்மா தூரம் போயிருக்கிறாரு. వాడికే కూడా ఉండడు. వాడు నా విడ ముందు ఎక్కువ వాడంటే ஒண்ணுமே தெரியல. இங்க 2 வழியும் ஒன்னாட்டுங்குதா ஏறது இறங்குதா? மேலே வந்துட்டோம், கோயிலை பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் போய்கிட்டே இருக்குங்க. இன்னும் கோயில் பார்க்க முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ கீழே இருந்து மேலே ஏறி வந்தது வரைக்கும் எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து 28 நிமிஷம் ஆச்சுங்க. அந்த கரபாடை பிடிச்சி நம்ம மேலே ஏறி வரோம் பார்த்தீங்களா, அதோட நேரம் மட்டுமே 28 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம கோயிலை பார்த்துடலாங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறதுக்கு மக்கள் எல்லாம் ஃபாரின்லாம் போகிறாங்க. ஆனால் நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அட்வென்ச்சரான இடம் இருக்குது. ஆனால் நம்ம கோயிலுக்கு போகிறோம். இந்த சிவனை பார்க்குறக்கு இடையில உள்ள வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். சுத்தீர வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மணிமூட்டம் மேகமூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குங்க. காற்று அப்படியே சில்லுன்னு அடிக்குது. உண்மையிலே வந்து பயங்கர அட்வென்ச்சரான பயணம் தாங்க இது. பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு டைம் வந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வர தோணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை காட்சிகளை ரசிக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி போயிட்டு எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த பயணம்.
இப்படி காலைல நல்லா வலிக்காம இருக்குதா? ஐயா ஒரு வண்டி இருக்கீங்க மலைக்கு எங்க எஸ்கேப் வாங்கி போயிட்டாரு. ஒரு அண்ணா வந்தாரியா மணி என்ன அவ்வளவுதான் இந்த கட்டுமாடு தொழில் அதுக்கு எதுனா அதுக்கு 10 நிமிஷமா போப்பா சிவனை பார்த்துட்டு போப்பா 10 நிமிஷம் ஆகாது போப்பா இல்லை சார் நீங்கள் தூக்கி தூக்காண்டலாம் என்னது இது கேமரா இது தொட்டி கட்டியிருக்காங்க தண்ணிக்கு. சரியான ஹைட்ல இருக்குங்க. जाताना कुबळे अरे तुम्ही व्हिडिओ कॉल उचल आम्ही ஒன்றும் தெரியல வாங்க நீட்டா ஜம்மு ஏழு மலை தாண்டி பட்டு போடலாம் இப்போ இந்த வழியா போறதுப்பா இப்படிதான் போகணுமா? ஓ இது இறங்கி வர்றதுக்கா இது? அவ்வளோதாங்க, மேலே தெரியுற இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் சாமி பார்த்துடலாம். 1/2 மணி நேரம் ஆகுமா? சேஃப்டிக்கு கம்பி கட்டி ஆங்கெல்லாம் போட்டு பக்காவாக வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இது ஒத்த கல்லு தான் முடிச்சுட்டு பாறையோட ஒட்டி தான் வரணும். பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க இந்த வழியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ தெரியுது பாத்தீங்கன்னா அது பெரிய பாறை, இது ஒட்டி மட்டும் சின்னதா வழி இருந்திருக்கு. அது வழியா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாமே வந்து மேல போயிட்டு சிவனை பார்த்துட்டு வந்திருக்காங்க. மேல பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த அளவுக்கு வழிதான் வந்து சைட்லயே இருந்திருக்கு. பக்தர்கள் நிறைய வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழி வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. பாதுகாப்புலாம் நீங்க வந்து பாருங்க யாரு வீட்டோட பாத்தீங்கன்னா மாம்பழம் சாப்பாடு
சாப்பாடு தான் செய்தியா இன்னும் ஒரு வாட்டு கொடுத்துருந்தா நேரம் எங்க ஒரே ஆளு தாங்க போக முடியும் அந்த கல்லுக்கு இடுக்குல. ஏறுறதுக்கு தனி வழி, இறங்குறதுக்கு தனி வழி. இதுல அதை விட பயமாகிற மாதிரி இருக்குது இதெல்லாம். சுத்தி சுத்தி இறங்குது அது. இது உட்காந்து இறங்க மாட்டேங்குது, பள்ளமா இருக்கிற மாதிரி இருக்குது. சிக்னல் எல்லாம் வேலை செய்யுதா? கவர்லாம் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தாங்க. நாங்க ஆரம்பிச்சோம். அவன் இப்பதான் வந்து சாயம் பார்த்துட்டு வந்துட்டான். வந்துட்டேன். அப்படியே வா. உச்சிக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, மேலே வந்தாச்சு. கோயில் இப்போ தீபம் வந்து ஏற்றுவாங்களா இங்கெல்லாம்? இப்போ கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்ற மாட்டாங்க. கொப்பரை எங்கன்னு தெரியலையாங்க. இப்போ திருவண்ணாமலை மலையில் ஏற்றுற மாதிரி ஏற்ற மாட்டாங்க. காலுக்கு
பர்வதமலையோட உச்சிக்கு வந்துட்டோங்க. காற்று செம்மையாக அடிக்குதுங்க. ரொம்ப ஹைட்டில் இருக்கிறோம் நாம். பனி மூட்டமாக பயங்கரமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது இடம் பார்க்கறதுக்கு. மணி 2 மணிக்கு மேலே ஆகுதுங்க. உச்சி வெயில் பயங்கரமாக அடிக்கணும் இந்நேரத்துக்கு. ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு காற்று தான் அடிக்குதுங்க. வெயிலே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குளிர்ச்சியாக இருக்குங்க இந்த மலை உச்சியில். இதோட ஃபீலே தனி ஃபீல் தாங்க. செமையாக இருக்குங்க. எதிர்பார்க்கல நான் உண்மையிலே இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. விபூதி இருக்கிறதுனால அப்படி மேகமூட்டம் மாதிரி தெரியுது. விபூதி பறக்கிறது கீழே கத்தே தெரியாத அளவு மேகமூட்டம் ஃபுல்லாக மேகம் கீழே இருக்கு. சிவன் கோயிலுன்றதுனால கோயிலை சுற்றி நிறைய விபூதிங்க. ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது பாருங்கள், மேகமூட்டம் மாதிரி. இந்த இடத்த பார்க்குறப்ப பூமியை விட்டு நம்ம ஏதோ சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்குங்க உண்மையிலே. இப்படிதான் இருக்கு இதோட ஃபீல் உண்மையிலே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சுற்றி சாமி வந்து பூஜை வெயிலுக்கு கஷ்டம். இந்த கவரை கூட பேசிக்கலாம். இந்த கவர்ல வாங்கி இந்த கவர் திரும்பி போகிறது இதே வழி தான் போகணும். அதே வழி தான். ஓம் நம சிவாய.
பக்தியாக இவ்வளோ மேலே கொண்டாந்து பண்ணியிருக்கிறாங்க. அதீத பற்றுல அவங்களால மட்டும்தான் இது பண்ணியிருக்க முடியும். அப்படியே ரிட்டர்ன் வருது. மேலே இந்த பர்வதமலை மேலே வந்து இருக்கிற சிவன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோலார் பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் நைட்டில் வந்து வெளிச்சத்தை எடுக்கிறாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றி ஒரு 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இடிதாங்கி வச்சுருக்குறாங்க. இந்த கோயில் எப்படி கட்டாங்க அப்படின்னா வந்து நம்மள மாதிரி வர பக்தர்கள் வந்து அவங்களால முடிஞ்சதை செங்கல், சிமெண்ட்டு, தண்ணி, இந்த மாதிரி தேவையான பொருட்கள்லாம் வந்து ஒவ்வொன்றா சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வந்து இந்த பாறை மேலே இருக்கிற கோயில் வந்து கட்டியிருக்கிறாங்க. பாருங்க கீழே எவ்வளோ பள்ளம் இருக்குது. இந்த பள்ளத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கனகிச்சி பள்ளங்க. இதில் வந்து கனகிச்சி ஓடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்துக்கு பேர் வந்து கனகிச்சி பள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கம்மியா இது சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 4650 அடி உயரத்தில் வந்து இந்த சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி நம்ம வந்து கூகுளில் டீட்டெயிலாக சர்ச் பண்ணோம் அப்படின்னா இது எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த முறை அது இப்போ தானே வந்துருக்குது. அடுத்த முறை வந்து பார்க்கணும். இங்க பாருங்க நம்ம கூட வந்து வாத்தியார் கிளம்பிட்டாரா? படுத்து செத்த நேரம் போத்தி வந்து போகணுமா? இங்கே வந்து படுத்தா மேலே சொல்கிறேன். டைம் வந்து 2:45 ஆகுதுமா. மலை ஏறதுமே
40 கிலோமீட்டர் சுத்தத்து சுத்திட்டு தான் வந்தோம் 40 கிலோமீட்டர் சொல்றதான் நம்ம ஒரு ஆள் உட்காந்து சொல்றாரு 40 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்துக்கு வந்தீங்க? நாங்க காலையில 7 மணிக்கு 40 கிலோமீட்டர் இருந்தா ஏன்னா ஒரு 15 6:30க்கு வந்தோம். இங்க 12 மணிக்கு தான் வந்தோம். நாளையா இல்லம்மா 47 கிலோமீட்டர் போட்டிருக்குதா? இப்போ கிரிவலம் வரணும்னா 47 கிலோமீட்டர் வரணும். இப்போ திருவண்ணாமலை மலையை விட அதிகம் இது சுத்துறது. சரி 11 மணிக்கு வீரபத்திரம் கோயில் ஸ்டார்ட் பண்ணாங்க மேலே ஏறி வந்துட்டாங்க. அப்ப அது ஒண்ணுமே புரியல. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கனவு இன்னைக்கு நிறைவேற்றாங்க. எடுத்தான் பாரு எல்லாம் தெரியும்டா. சேர்த்துப்பா மெட்ராஸ் வரைக்கும் போகும். கையெழுத்து கும்பிடு, கையெழுத்து கும்பிடு தான் எல்லாம் இருக்கான். கும்பிட்றான் ஏறா பாப்பா. ஏப்பா 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 12 மணி மலை சுற்றிட்டு 12 மணிக்கு ஏறினாலும் அதான் மலை வந்துட்டு கீழே போகிறாங்கப்பா. எப்படி இருக்கு அது 46 கிலோமீட்டருக்குள்ள நேரத்துல சுத்த முடியாது. அதுதான் அவன் சொல்றான் தம்பி, ஏன்னா ஒரு 15 வரும்னு நினைக்கிறேன். இதே போகலாம். இதெல்லாம் போக சொல்லி ஆமா சாப்பாடு என்ன ஃப்ரீயா? போய் இதுதான் பார்த்து போடுவாங்க. வாங்கப்பா கோயில் மட்டும் இல்லைங்க, நீங்க பாக்குற இந்த பில்டிங் கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க மலை மேல வர பக்தர்கள் வந்து எடுத்துன்னு வந்த செங்கல் சிமெண்ட் மூலயமா கட்டினதுதான் இது. செங்கல் சிமெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போக சொல்ல வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க இங்க இருக்கிறவங்க. முதல் முறையா வந்து பர்வதமலை நான் வந்திருக்கிறேன். பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்குங்க. உண்மையிலேயே நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. பயங்கரமா இருக்கு. எங்கெங்கயோ போயிட்டு வர்றதுக்கு நம்மளோட மாவட்டத்துல, திருவண்ணாமலை மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறத வந்து பார்த்துட்டு போலாம். சூப்பரா இருக்குங்க. என்ன சொல்ற தெரியுமா? மலை சுத்திட்டு மலை ஏறுங்க கேக்குறாரு. மலை சுத்திட்டு ஏறுறீங்க? மலை சுத்திட்டு நாங்க மலை ஏறோம் முடியாதுன்னு சொல்றாரு இவரு. எவ்வளவு நேரம் ஆகுது மலை சுத்துறதுக்கு? மலை சுத்துறது வந்து நாங்க 7 மணிக்கு ஆரம்பிச்சோம். 11:30க்குலாம் வந்துட்டோம் மலை சுத்திட்டு. 7 மணிக்கு ஆரம்பிச்சோம் மலை சுத்த. 9, 10, 11:30 4.5 மணி நேரமா ஆகுது சுத்துறதுக்கு. 3 மணி நேரம் கூட சுத்தலாம். சாப்பிடுறவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட போவோம். அப்புறம் ஒண்ணு உள்ள கோயில்லாம் போயிட்டு வரோம். எங்கேயும் போய் அப்படியே வர மாதிரி தான் 3 மணி நேரம் வந்துடலாம். எத்தனை கிலோமீட்டர் இது? இது எத்தனை கிலோமீட்டர் சொன்னாங்க? 18 கிலோமீட்டர் சொன்னாங்க. ஒரு தம்பி சொன்னாரு 46 கிலோமீட்டர்னு. 46 கிலோமீட்டர்லாம் சுத்த முடியாது. ரொம்ப 46 கிலோமீட்டர். திருவண்ணாமலை விட 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா. அது 14. அது 14, இது 18. 18 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. ரைட். ஒரு மடங்கு அதிகம். ஒரு மடங்கு அதிகம். 4 கிலோமீட்டர் இது அதிகம். சரி. இந்த அன்னதான மடத்துக்குள்ள வந்து ஆண்கள் வந்து சட்டையோ பனியலோ அணியாம தான் உள்ள வந்து அந்த அன்னதானத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உள்ள. ஸ்ரீ மகான் மௌன யோகி விட்டோபானந்த அன்னதான மடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்வதமலைக்கு கோயிலுக்கு மேலே வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து இங்கே வந்து அன்னதானம் தராங்க இந்த மடத்தில். இங்கே எப்படி அப்படின்னா வர பக்தர்கள்ட்டேருந்து அவங்க விருப்பப்பட்டால் பணம் வந்து வைக்கிறாங்க உள்ள. அதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷமாக வந்து இந்த அன்னதான மடம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குங்க.
இது என்ன சித்தப்பு என்ன ஹெவியான வாசனையா இதுங்க படுத்துட்டு இருக்கிற? அடைய அந்த வாசனை மூத்திர வாசனை வருது. இங்கதான் இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் படுத்து போகணும்பா. படு தக்காளி போயிட்டு கூட பாரு உருட்டா உருட்டு கூட அவள் தான். ஏண்டா ஒரு கல்லுக்கு தட்டுது எல்லாம் பகவான் இருக்கிறாங்க 2 பேரும் பிடிச்சிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா எல்லாமே நல்லா தான் வைக்கிறோம். பஸ்ல போறோம், கார்ல போறோம், ஃபிளைட்ல போறோம், எல்லாம் நெகட்டிவ் சொல்றாரு. நம்ம இனத்தால் யாரோ வந்துட்டாங்க. சாப்பிடும் மதியம் கொடுக்கல. போய் சாமி கும்பிட்டு போன 15 நாள் அது யாரோ பையனா சாப்பிட்டு அது மாதிரி கூட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு கூட்டிட்டு போடுவாங்க. அது போனால் அது மாதிரி இருந்தாலும் சொல்லி கூப்பிட்டு நீ என்னெல்லாம் சக்கிட்டு வரேனா பின்னாடியா என்ன தூக்கினே நடக்குது. இது வருதுண்ணா இப்போ 28 பார்த்தேன் நான் 28,000. ஆமா இது அப்படியே நம்ம ரவுண்டா தெரியும். பூமியே உலகம் சேனல் என்ன வச்சு ஓபன் பண்ணிக்கிறீங்களா? ஆமாண்ணா கோபன் விளாக்ஸ் இந்த சேனல் இருக்குண்ணா. யூடியூப் சேனல் தானா? ஆமா ஆமா. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். சேனல் நேம் என்ன சொன்னீங்க? கோபவன் விளாக்ஸ். கோபவன் விளாக்ஸ். இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சிடலாம் தான் நானே நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏறுற வழியும் இறங்குற வழியும் வேறு வேறுன்றதுனால இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரமாக ஆகுதுங்க. கட் பண்ணலாம் தான் நினச்சேன், எனக்கு கட் பண்ணுறதுக்கே மனசு வரல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இறங்குற வழி வந்து பார்த்தீங்கன்னா ஏறுற வழியை விட மிக செங்குத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த இறங்குறதையும் நம்ம பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் நீண்டு போகுதுங்க. இவ்வளோ நேரம் யார் பார்ப்பாங்கன்னு தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான அனுபவங்க. இதெல்லாம் வந்து பதிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுறேங்க.
போனா உன்னை மட்டும் சாக்கி அனுப்பிச்சுட்டா கேட்க மாட்டேங்குது. நேரத்தோட வந்திருக்கணும் அதுக்கு. அது இறங்க இறங்க. உட்காந்துக்கிறீங்களா? நீ ஊருக்கு பார்த்தாத நாளைக்கு வா. இன்னைக்கு லீவா? ஏமா இன்னைக்கு லீவா? நம்பி லீவ் போட்டா நிக்கணும். அவங்கதான் கோல் இருக்கிறாங்களா வாழ கடைக்கு போய் வரந்தானே சொல்லிட்டு வந்தீங்க. நாங்களா சாப்பிட்டோம். அது எங்களுக்கு தெரியாதடா. அது சொல்றது எழுத்தான். எங்க சமூகம் அப்பதான் வாங்க கூப்பிட்டு எங்களுக்கு வந்துருங்களாம். போங்க தான் இங்கதான் அவன் தான் முந்தா நீ கோயிலுக்கு போன் பண்ணான். போங்க மரியாதையும் போன் பண்ணான். ஆமாதான் சவுந்தரி அவங்க வீட்டுல அவங்க போன் பண்ண அவங்க வீட்டுல சொல்லிட்டு அவங்க போய் 1 மணி நேரம் வருது. அப்புறம் தான் போன் வச்சேன் அவங்களுக்கு. சவுந்தரி போன எனக்கு மேல வா வா இதுக்கு மேல தான் பிரிக்கணும். போ இதுக்கு மேல தான் பிரிஞ்சு போகணுமா? வை வேற இதுக்கு மேல இறங்க அந்த கம்பி போகுது. போ கொஞ்ச தூரம் போய் தான் போகணும். நீ பிடிச்சிக்கோ. என்னடா சாமி மட்டும் கடப்பார
ஏய் இந்த வழி தாண்டா ஏறும். ஏய் இன்னும் கொஞ்சம் தூரம் போனா தான் பா அதான்டாப்பா ஏறும். ஒரே வழி தாண்டாப்பா ஏறலாம். இப்படி போ. எவ்வளோண்ணா கேட்டீங்க? நிக்குது. நிக்குது போதா. இதே வழி தாண்டா போனது. இன்னும் கொஞ்சம் மாதிரி பிரிச்சு விடுவாங்க. இறங்கத்துக்கு ஒண்ணு ஏறத்துக்கு ஒண்ணு. சேனல் வச்சிருக்கீங்கண்ணா? என்ன பேரு? கோபாவனுல. இது கேமரா சாமி கம்முன்னு கைக்கு பாகுபாடு என்ன போடுவாங்க. அதுக்கு நம்ம உட்கார முடியுமா? தெரியுமா பல்டேஜ் அங்கே போயிடுவோம். பாகுபாடு வீட்டில் உட்காந்து இல்ல பிஸ்கட் கிஸ்கட் என்ன கொடுப்பாங்களா? அதுதான் ஏறிப்பாங்க. இறங்குறது வையாதான். ஒரே மேல இருந்து கீழே விட்டதான். ஏய் வரேன் 3 மணி வரைக்கும் அதுக்கு மேல விட மாட்டாங்க. சரி ஆமா அதான் தெரிஞ்சிருவாங்க. இங்கிருந்து பேராகிளைடர் வச்சு பறக்கலாம். சல்லுன்னு போய் சேர்ந்துடலாம். எத்தனை லட்சம் ஆகுது? என்ன ஏய் வா 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 ஆமா கூட என்ன போறியா? அவன் மாங்க ஊருக்கு போடுவாங்க. முருகேசா போடு நான் சும்மா தின்னு கலந்து தண்ணியில் எடுத்துருவாங்க. முடியும் தண்ணியில் அதுக்கு மேலே தான் முல்லை போகணும். நல்ல கடை பாரு. ஏனி இங்கே பார்த்து உட்காந்துரு. நாங்கள் போய் வரோம். எத்தனை போனீங்க? இங்கே 200 பேர் நின்று வழி விடல முல்லை போகணும். சொல்லு திரும்பி போகணும். ஒரு ஆளா போடு இருங்க. ஒரு ஆளா போடு பாப்போம். அங்க போய் திரும்பிக்குவாங்க. அப்புறம் தேடி போவாங்க. பாருங்க, சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு செங்குத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
ஐயோ பயங்கரமா இருக்குங்க. ஒரு சின்ன புள்ள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்குதுங்க இந்த அம்மாவுக்கு பின்னாடி கீழே. பயங்கர செங்குத்துங்க, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பெரிய பள்ளம் கீழே. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா தாங்க எடுத்து வைக்கணும். கொஞ்சம் தப்பனாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான இறங்கும் வழி தாங்க இந்த வழி. கேக்குறாரு ஒன்றும் வா தைரியமா வா ஒன்றும் பண்ணவா மாப்பிள்ளை வாங்கி உட்காந்து இறங்குத்து ஒரே வழியா இருந்தா அவள் தான் ஏற முடியாது, இறங்க முடியாது. கூட்டம் இதுக்கே வந்து தடமா இருக்கு. நம்ம கூட வந்து அதை இறங்கிட்டே இருப்போம். 2012 வராது. ஆமா பெருசா கொடுத்துருப்பாரு. இதே பிரார்த்தனை கூட அதான் சொன்னார் தான் வேண்டுதலையும் அவங்க பிரார்த்தனை இது கொடு அது கொடு வீடு கட்டுற உடம்பு பூரா ஊட்டு அது படுத்துனே இல்லை. அங்கதான் வந்து ஹெவியான வாசனையா இருக்குன்ற நாத்தடிச்சு படுத்து ஆராத்துறாரு. இப்பதான் அங்க இருந்த உப்பு எல்லாம் மேல ஏறிட்டு இருக்கோம். ஒன்னொன்னா இறங்கா அதான் ஒன்னொன்னா இறங்கு. நல்லா அவசரப்படாதீங்க, 1/2 மணி நேரம் அது ஊருக்கு போயிருக்கு கொட்டா அதோட அப்புறம் நீங்க எப்படி போவோம். அதை விட இது பரவாயில்லையா, ஏணி வச்சிருக்கிறாங்க. அதுதான் ஏணிக்குது அங்க ஒண்ணு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அதான் இங்க எவ்வளவு கொஞ்சம் படியெல்லாம் அழகா கட்டி இருக்கிறாங்க. ஒரு ஆள் உட்காந்து பார்த்து பயந்து தரானமோ இல்ல மேல வந்து வந்தாரானமோ விபூதியை பார்த்து போய் அந்த மாதிரி தான் தெரியுது. இல்ல கீழே விபூதி அடிக்கிறது தான் கீழே. அதுக்கு தான் நடக்குதாப்பா. தைரியமாக்குதுன்னு இல்ல அவங்க அப்பா சின்னம்மா கூட சாமி நேரம் வந்து வரவத்தோட நேரம் ஏறலாம், தைரியமா ஏறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருவண்ணாமலைக்கு மாசத்துக்கு வார்த்தை கிடையாது சொல்றது. எனக்கு வேணா போய் அந்த வார்த்தை நீங்க வாங்கிக்கோங்க. சாவாது போய் யார வர வைப்பாங்க. ரொம்ப கஷ்டம் தான். போடாடு கொட்டா போதும் இப்படி வருமா? அது வந்து இப்படி வராங்க அந்த வழியா இருக்கு. அவங்க வர பின்ன பெச்சு பிடிச்சா மாதிரியா முருகா
என் பையன் தான் பைபிள் வந்துப்பா ஏறுவான். ஆ ஆமா நட்டாங்க சார், அதனால போட்டு ஒரு இடமா இருக்குதாங்க. அதான் ரொம்ப நட்டாங்க. குண்டில் தகிருந்தா ஏறியா, குண்டில் தகிருந்தா ஏறுவா, குண்டில் தகிருந்தா கீழே உட்காந்துருந்தேன். ஒரு கல் செஞ்சேன்னா ஏன் அப்படிலாம் யோசிக்கிறான்? அவன் வீடு கையில செய்வாங்க போகட்டுமா? திருவண்ணாமலை நாங்க படுத்தது தெரியுமா? அதுவும் பக்கத்து வீட்டுல பசங்க 2 பேர் அன்னைக்கு போய் படுத்து. சரி மழை வந்துச்சு, வாங்க கூப்பிட்டாங்க, அதை பார்த்தா வந்து உண்டு போச்சு. பாதுகாப்பு படுத்தாங்க. ஏய் ஏன் இது தாங்கதா ஊத்து வருது பாரு. கசிவு 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 நல்லா எதிர்பார்க்கலப்பா நானும். இந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கல சத்தியமா. சரி விடு, அது நீட் நீட்டா ஒரு கொடி கொடி எடுத்துக்கிடுவா அது பயகமே தெரியுது. முதல்ல ஏறினவர் எப்படிப்பா ஏறி இருப்பாருல? எப்படியும் இந்த கேள்வியே இந்த செங்குத்தான பாதை ஏறுறதுக்குள்ள ஒரு 2-3 டைமுக்கு மேலே கேட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இது மேலே ஏறி இறங்குறது. கிட்டத்தட்ட நம்ம கீழே வந்துட்டோம், அந்த டென்ட்டு கிட்ட போனோம் அப்படின்னா இந்த செங்குத்தான பாறையை இறங்கிறது வந்து முடிவுக்கு வருதுங்க. மாமா இறங்குறாங்கப்பா. எங்க பாரு வெற்றியும் பாடுறா, எப்படி பாரு பயமாகறப்பா. பாதுரம் பாதுரம். அப்பா கூப்பிட்டதா போல இதெல்லாம் போய் அவர் வியப்பா இருப்பாரு ஆளு. எப்படியா இதெல்லாம் கட்டியிருப்பாங்க? ஆமா ஆமா ஆமா. மனுஷனுக்குள்ள எப்படி தெய்வம் வந்து இறங்கி இருந்தா இந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்க யோசிப்பாரு. அந்த மாதிரி பக்தி உள்ளவர். வீடியோ காமினா ஃபுல்லா வீடியோ காமிச்சுதான் கொளுத்திட்டு வேணா உட்காந்துப்பா உட்காந்துப்பா உட்காந்து ஒரு நிமிஷம் போகலாம். பர்வதமலையிலே ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரிய பாறை மேல ஏறி சிவனை வந்து தரிசிக்கிறது தாங்க ஒரு சவாலான விஷயமே இங்க வந்து பர்வதமலையில. இது வரைக்கும் வந்து வர்றது கொஞ்சம் நார்மலான விஷயம்.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறை மேலே ஏறி போயிட்டு சிவனை பார்த்துட்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இறங்குற வழி இது. ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகிறாங்க. இந்த புள்ளதான் பயங்கரமா பயந்துருச்சு இந்த பாப்பா. இறங்கும் போது அழுவுது புள்ள. என்னோட சேனல்ல இந்த வீடியோ பதிவு தாங்க பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பர்வதமலைக்கு வந்து யாரெல்லாம் வரலாம் வரக்கூடாது அப்படின்னா, வயசானவங்க, குழந்தைங்க, இவங்க வந்து வராமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த செங்குத்தான பாறையில் மேலே ஏறி போயிட்டு சிவனை தரிசித்து வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் குழந்தைங்க, வயசானவங்க வராமல் மற்றவங்க எல்லாம் வந்து தாராளமாக பார்க்கலாங்க. மீண்டும் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.